அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி பாதாள செம்பு முருகன் ஆலயம். இந்த ஆலயம் எங்க இருக்கு? திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அருகே உள்ள ராமலிங்கம்பட்டி என்ற கிராமத்தில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. அதாவது ஒட்டஞ்சத்திரத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் உள்ளது. ஏறத்தாழ 600 ஆண்டுகளுக்கு முன்பு சித்தர் ஒருவர் ராமலிங்கம்பட்டியில் வாழ்ந்துள்ளார். இந்த சித்தர் 1.5 அடி உயரத்தில் உலோகத்தில் முருகன் சிலையை வடித்து அதனை பாதாள அறையில் வைத்து வணங்கி வந்துள்ளார். பிறகு குறிப்பிட்ட காலம் சென்ற பிறகு இந்த வழிபாடானது நின்று போய் விட்டது. சில காலம் சென்ற பிறகு ராமநாதபுரம் சமஸ்தான வம்சாவளியை சார்ந்த கந்தமாறன் மீண்டும் இந்த பூஜைகள் நடைபெற வழிவகை செய்தார். இந்த ஆலயத்தில் உள்ள முருகன் பாதாள முருகன் என்று அழைக்கப்படுகிறார். அதாவது முருகன் நின்ற நிலையில் பாதாளத்தில் காட்சியளிக்கிறார். இந்த முருகன் ஆலயமானது பூமிக்கு அடியில் 16 அடி ஆழத்தில் அமைந்துள்ளது. பூமிக்கு அடியில் 18 படிகளில் கீழே இறங்கி சென்று முருகனை வழிபட்டு மீண்டும் மேலே ஏறி வர வேண்டும். இந்த பாதாள முருகனை வணங்கிவிட்டு படிகளின் வழியாக மேலேறி வரும்போது நம்முடைய வாழ்க்கையானது முன்னோக்கி செல்கிறது என்ற ஒரு அர்த்தத்தை குறிப்பதாக உள்ளது. இந்த ஆலயமானது காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். இந்த ஆலயத்தில் பிரசாதமாக பக்தர்களுக்கு திருநீரு வழங்கப்படுகிறது. இங்கு வழங்கப்படும் திருநீரு 18 வகையான மூலிகைகளை கொண்டு தயார் செய்யப்பட்டுள்ளது. இது பல்வேறு நோய்களை குணமாக்கும் என்றும் கூறுகின்றனர். அதே மாதிரி பூஜை செய்யப்பட்ட நெல்லிக்காயானது பிரசாதமாக பக்தர்களுக்கு இங்கு வழங்கப்படுகிறது. இந்த ஆலயத்தில் கருங்காலி மாலைகள் பூஜித்து தரப்படுகின்றன. இந்த மாலைகளை அணிந்தால் திருமண தடை நீங்கும், குழந்தை பேறு கிட்டும், எதிர்மறை சக்திகள் விலகும் என்பது ஐதீகமாக உள்ளது. அதே மாதிரி ராகு கேது செவ்வாய் தோஷம் நீங்கும் என்பதும் ஐதீகம். நம்முடைய தொழிலானது விருத்தி அடையவும், கல்வி ஞானம் பெருகவும், மன அழுத்தம் விலகவும், எல்லா ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கவும் நாம் இத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய செம்பு பாதாள முருகனை வணங்கி நலம் பல பெறுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல ஒரு காணொளியில் சந்திப்போம். முருகனுக்கு அரோகரா, வள்ளி தெய்வானை மணாளனுக்கு அரோகரா.